السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على خاتم النبيين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والمؤمنين والمسلمين كلهم أجمعين. وقال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. وأما الجدار فكان لغلامين يتيمين في المدينة وكان تحته كنز لهما وكان أبوهما صالحا. وقال نبينا صلى الله عليه وسلم: التاجر الصديق الأمين يحشرون يوم القيامة مع الصديقين والشهداء والصالحين أو كما قال عليه الصلاة والسلام. எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏக இறைவனாகிய அல்லாஹ்வின் மீது என்றும் எப்பொழுதும் நிலவட்டுமாகுக. அவனுடைய சாந்தியும் சமாதானமும் நபிகளும் பெருமான் முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், நாதாக்கள் நல்லவர்கள், குறிப்பாக இந்த ஜும்ஆவுடைய மஜ்லிஸிற்கு வருகை தர இருக்கின்ற நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் குறைவின்றி நிறைவாக உண்டாகட்டுமாக. கண்ணியத்திற்கு உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பொதுவாக ஒரு தந்தை தன் மகனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள், நிறைய கடமைகள் எல்லாம் இந்த இஸ்லாமிய மார்க்கம் வகுத்து வைத்திருந்த போதும் அதில் மிக முக்கியமான ஒரு கடமை, நாம் எல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியமான ஒரு கடமை என்னவென்றால், ஒரு தந்தை தன் மகனுக்கு கொடுக்கின்ற உணவாக இருந்தாலும் உடையாக இருந்தாலும் அனைத்து ரிசுக்குகளும் தன் மகனுக்காக வேண்டி செலவு செய்கிற அனைத்து பொருள்களும் ஹலாலான முறையில் சம்பாதிப்பது, இது ஒரு தந்தை தன் மகனுக்கு செய்ய வேண்டிய மிக முக்கியமானதொரு கடமை. ஒரு ஆண் தன்னுடைய மனைவிக்கும் மக்களுக்கும் ஹலாலான முறையில் சம்பாதித்து கொடுப்பது என்பது இஸ்லாமிய மார்க்கம் கட்டாயமாக வலியுறுத்துகின்ற காரியங்கள் மிக முக்கியமான ஒன்று. இஸ்லாமிய மார்க்கம் பொதுவாக ஒரு மனிதன் இவ்வளவுதான் சம்பாதிக்க வேண்டும் என்று சம்பாத்தியத்திற்கு ஒரு வரையறையை, ஒரு அளவை நிர்ணயம் செய்யவில்லை. மாதமான இவ்வளவுதான் சம்பாதிக்கணும், வருஷத்துக்கு இவ்வளவுதான் சம்பாதிக்கணும். நம்மெல்லாம் இன்னைக்கு நிறைய கல்லூரிகள்ல, நிறைய விதமான இடங்கள்ல அரசு அலுவலகங்கள்ல ஏதாவது ஒரு பணிக்கு சேர்க்கும் பொழுது வருமான சான்று என்று கேட்பார்கள். நம்ம எல்லாம் கொடுப்பது வழக்கம். அதில் ஒரு குறிப்பிட்ட மதிப்பு, அதுக்கு மேல போன வருமான சான்று செல்லாது என்றெல்லாம் ஒரு நிர்ணயம் செய்கிறது அரசாங்கம். ஆனால் அல்லாஹ்வுடைய அந்த விதியின் பிரகாரம், அந்த அமைப்பின் பிரகாரம், இஸ்லாமிய மார்க்கத்தின் பிரகாரம் ஒரு மனிதன் இவ்வளவுதான் சம்பாதிக்க வேண்டுமென்றோ அல்லது ஒரு மாதத்திற்கு, ஒரு வருடத்திற்கு இவ்வளவுதான், இந்த தொகையை மீறி சம்பாதிக்க கூடாது என்று இஸ்லாம் ஒரு நிலவை, ஒரு அளவை நிர்ணயம் செய்யவில்லை என்பதை நாம் விளங்க வேண்டும். அதனால்தான் ஜக்காத்தை கடமையாக்குகிறது, அதனால்தான் ஹஜ்ஜை கடமையாக்குகிறது, அதனால்தான் குர்பானியை கடமையாக்குகிறது. ஏனென்றால் நீங்கள் சம்பாதிப்பதற்கு எந்த அளவும் இல்லை, ஆனால் சம்பாதிப்பதை, அதை முறை பிரகாரம் சம்பாதிக்க வேண்டும் என்பதை மட்டும் இஸ்லாம் வகைப்படுத்துகிறது, அதை ஒழுங்குமுறைப்படுத்துகிறது. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எந்த மனிதன் ஹலாலான முறையில் சம்பாதித்து விட்டு உழைத்து விட்டு அவன் அந்த உழைப்பின் காரணத்தினால் அசதியினால் உறங்கினால், ஹலாலான முறையில் சம்பாதித்து விட்டு அந்த சம்பாத்தியத்தின் மூலம் ஏற்பட்ட களைப்பினால் அவன் உறங்கினால், அவன் உறங்குகிற போது அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவதனுடைய நோக்கம்
இஸ்லாம் எந்த ஒரு காலகட்டத்திலும் வருமானத்தை தேடுவதில், வியாபாரத்தை நடத்துவதில் எந்த தடையும் இஸ்லாம் ஏற்படுத்தவில்லை. ஆனால் அதை அழகோடு, அறிவோடு, முறையோடு அது வியாபாரம் செய்ய வேண்டும். ஒரு தடவை முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்து முசாபகா செய்கிற போது அவர்களுடைய கை மொத்தமாக இருந்தது, கொஞ்சம் தடிப்பமாக, கொஞ்சம் கடினமாக இருந்தது. முசாபகா செய்துவிட்டு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், முஆதே, உன்னுடைய கரங்கள் ஏன் இவ்வளவு மொத்தமாக இருக்கிறது, கடினமாக இருக்கிறது என்று கேட்டபோது முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், நான் அதிகமாக உழைத்ததின் காரணத்தினால், வேலை செய்ததின் காரணத்தினால் என்னுடைய கரங்கள் இப்படி மொத்தமாக கடினமாக இருக்கிறது என்று சொன்னபோது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இரண்டு கரங்கள், உழைக்கின்ற இந்த இரண்டு கரங்களை அல்லாஹ் பிரியப்படுகிறான், உழைக்கின்ற இந்த இரண்டு கரங்களை அல்லாஹ் பிரியப்படுகிறான் என்று சொல்லி முஆத் இப்னு ஜபலினுடைய கரங்களில் முத்தமிட்ட வரலாறுகளை நாம் பார்க்கிறோம். வியாபாரத்தை இஸ்லாமிய மார்க்கம் ஒருபோதும் தடுத்தது கிடையாது, ஊதியத்தை ஒரு நிர்ணயம் செய்ததும் கிடையாது. ஆனால் அந்த வியாபாரத்தை ஹலாலான முறையில் ஈட்டுவதை இந்த இஸ்லாமிய மார்க்கம் வலியுறுத்துகிறது. கண்ணியத்திற்கு உரிய அல்லாஹ் நல்லடியார்களே, நமக்கு அல்லாஹ்வால் அனுப்பப்பட்ட அனைத்து நபிமார்களும் வியாபாரி, அனைத்து நபிமார்களும் உழைப்பாளிகள். உழைப்பை இஸ்லாம் தடை செய்யவில்லை. ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஒரு விவசாயி, ஹஜ்ரத் இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் தையல் தொழில் செய்து வந்தார். இப்படி நம்முடைய தந்தை என்று போற்றப்படக்கூடிய இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஜவுளி வியாபாரம், துணி வியாபாரம் செய்து வந்தார்கள். இப்படி அனைவர்களும் வியாபாரிகள், தொழிலாளர்கள், உழைப்பாளிகள் தான். ஒருபோதும் வியாபாரத்திற்கு எதிராக, உழைப்பிற்கு எதிராக இஸ்லாம் எதையும் போதித்தது கிடையாது. கண்ணியமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, ஒரு தடவை ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் பள்ளிவாசலுக்குள் வருகிற போது, பள்ளிக்கு வருகிற போது அங்கு சில வாலிபர்கள் அமர்ந்து அமல் செய்வதில் ஈடுபட்டு கொண்டிருந்தார்கள். அங்கிருந்த மக்களை பார்த்து உமர் ரலியல்லாஹு தஆலா கேட்டார்கள், இவர்கள் எல்லாம் யார் என்று கேட்டபோது அவர்கள் சொன்னார்கள், இவர்கள் அல்லாஹ்வின் மீது மாத்திரம் நம்பிக்கை வைத்தவர்கள், ஹாஉலாய் முத்தவக்கீலும், இவர்கள் அல்லாஹ்வின் மீது மாத்திரம் நம்பிக்கை வைத்தவர்கள், அதனால் இவருடைய முழு வேலையும் அமல் செய்வதுதான், அல்லாஹ் இவருடைய வேலையை பார்த்துக் கொள்வான் என்று அல்லாஹ்வின் மீது மாத்திரம் நம்பிக்கை வைத்தவர்கள் என்று உமர் ரலியல்லாஹு தஆலா அவரிடத்திலே சொன்னபோது உமர் ரலியல்லாஹு தஆலா சொன்னார்கள், ஹாஉலாய் முத்தவக்கீலூன் அல்ல, ஹாஉலாய் முத்தஅக்கிலூன். இவர்கள் இபாதத் என்ற பெயரை சொல்லிக்கொண்டு மக்களின் பொருள்களை அநியாயமாக உண்பவர்கள். இப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்லி உமர் ரலியல்லாஹு தடுத்தாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் காலத்தில் நடந்த ஒரு நிகழ்வை சொல்லுகிற போது, ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தன் தொழுமிடத்திற்கு சென்ற போது அங்கு ஒரு மனிதர் காலையில் இருந்து இரவு வரை வணக்கத்தில் ஈடுபட்டு இருக்கிற மனிதரை பார்த்து அழைத்து விசாரித்தார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம், நீங்கள் யார்? அந்த மனிதர் சொல்கிறார், நான் இந்த இடத்தில் இருக்கிறேன் என்று ஒரு குறிப்பிட்ட இடத்தை சொன்னதற்கு பிறகு, நீங்கள் என்ன வியாபாரம் செய்கிறீர்கள் என்று கேட்டார்கள். அந்த மனிதர் சொன்னார், நான் வியாபாரம் செய்யறதில்ல, என்னுடைய சகோதரர் இருக்கிறார், அவர் என்னுடைய குடும்பத்தை பார்த்துக்குவார், அவருடைய குடும்பத்தையும் என்னுடைய குடும்பத்தையும் என் சகோதரர் பார்த்துக்குவார், என்னுடைய வேலை முழுமையாக இபாதத்தில் கழிப்பதுதான் என்று சொன்னபோது ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், உன்னை விட உன்னுடைய சகோதரர் உயர்ந்தவர் என்றார். வியாபாரத்தை ஹலாலான முறையில் சம்பாதிப்பதை இஸ்லாம் ஊக்குவிக்கிறது. ஆனால் அந்த வியாபாரம் ஹலாலான முறையில் இருக்க வேண்டும். வியாபாரம் எப்படி அமைய வேண்டும்? இரண்டு நிபந்தனைகள் இருக்க வேண்டும். ஒன்று, வியாபாரம் செய்பவர் தீன்தாரியாக இருக்க வேண்டும். இரண்டாவது, ஹலாலான முறையில் சம்பாதிக்க வேண்டும். ரெண்டு வேணும். தீன்தாரியா இருக்கணும், ஹலாலான முறையில் சம்பாதிக்கணும். ரெண்டு விஷயம் இருந்தால் கண்டிப்பாக நம்முடைய உணவுப் பொருள்களில் இருந்து அனைத்து ரிஸ்க்குகளும் ஹலாலான முறையில் பெறப்படும். கண்ணியமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, நமக்கு முன்னால் இருந்த இமாம்கள் எல்லாம் கூட வியாபாரிகள் தான், தொழிலாளர்கள் தான். அவர்களும் சம்பாதித்தார்கள். ஒரு மனிதன்
ஹலாலான முறையில் சம்பாதித்த பொருள்கள், ஒரு மனிதன் ஹலாலான முறையில் சம்பாதித்து அவன் சேர்த்து வைத்த சொத்து செல்வங்களை எல்லாம் இந்த உலகிலே விட்டு விட்டு செல்லுகிற போது அந்த செல்வங்களையும் அல்லாஹ் பாதுகாக்கிறான். ஒரு மனிதன் ஹலாலா சம்பாதிச்சு அதை விட்டுட்டு போயிட்டாருன்னு சொன்னா, மூத்தாயிட்டாருன்னு சொன்னா, அவருடைய மரணத்திற்கு பிறகும் ஹலாலான முறையில் சம்பாதித்த பொருட்களை அல்லாஹ் பாதுகாக்கிறான். அப்படின்னு என்ன அர்த்தம் சொன்னா, அதை ஹராமுக்கு கூட பயன்படுத்த மாட்டான். ஒரு ஹலால அல்லாஹ் பாதுகாக்கிறான்னு சொன்னா அதை ஹராமான விஷயத்துக்கு பயன்படுத்த மாட்டான். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சூரத்துல் கஹ்ஃபிலே நம்ம எல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு சம்பவத்தை நாம் அதிகமாக கேள்விப்பட்டிருப்பதுண்டு. ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் ஹஜ்ரத் ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் இரண்டு பேர்களும் ஒரு பிரயாணம் செல்கிற போது அங்கே 3 நிகழ்வுகள் நடக்கிற சம்பவங்களை எல்லாம் விரிவாக நாம் கேட்டிருப்போம், கேள்விப்பட்டிருப்போம். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் பிரயாணம் செய்து செல்லுகிற போது அங்கே ஒரு கப்பலை அவர்கள் துளையிட்டதையும், ஒரு சிறுவனை ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் கொண்டதையும், ஒரு சுவரை, கீழே விழப்போகின்ற சுவரை எடுத்து நிமிர்த்தி அதனை சரி செய்த நிகழ்வுகளையும் நாம் குர்ஆனில் அல்லாஹ் தெளிவாக சொல்லி காட்டுகிறான் வரலாறுகளில். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் செய்த ஒவ்வொரு காரியத்திற்கும் விளக்கம் கேட்பார்கள். ஏன் இப்படி செஞ்சீங்க? ஏன் கப்பலை ஓட்ட போட்டீங்க? ஏன் இந்த சின்ன பையனை கொண்டீங்க? ஏன் இந்த சுவரன், இந்த ஊர் மக்கள் நமக்கு உணவு கொடுக்கவில்லை, தண்ணீர் கொடுக்கவில்லை, நமக்கு எந்த உதவியும் செய்யவில்லை, இந்த ஊர் மக்களில், இந்த ஊரில் இருக்கக்கூடிய ஒரு சுவரை, கீழே விழப்போகிற சுவரை ஏன் எடுத்து நிமிர்த்தி அவர்களுக்கு ஏன் உதவி செய்கிறீர்கள் என்றெல்லாம் மூசா அலைஹிஸ்ஸலாம் கேள்வி கேட்ட போது அவர்கள் நிறைய பதில்கள் எல்லாம் ஒவ்வொரு காரியத்துக்கும் சொன்னார்கள். குறிப்பாக நாம் இப்பொழுது சொல்ல வருகின்ற விஷயம் என்னவென்றால், அந்த சுவரை எழுந்து நிப்பாட்டி வைத்து சரி செய்த அந்த நிகழ்வை அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகிற போது, வஅம்மல் ஜிதார், அந்த சுவர் என்பது சுவராகிறது, ஃபகான லிகுலாமைனி யதீமைனி ஃபில் மதீனா, அந்த ஊரில் இருக்கக்கூடிய 2 அனாதை குழந்தைகளுக்கு சொந்தமானது. வகான தஹ்தஹு கன்சுல் லஹுமா, அந்த சுவருக்கு கீழ் அந்த இருவர்களுக்கும் சொந்தமான ஒரு புதையல் இருக்கிறது. அந்த புதையல் அவங்க அத்தா வச்சுட்டு மூத்தா இருக்கிறார். அந்த 2 பிள்ளைங்க அனாதை பிள்ளைகளுக்குரிய இடம் அது. அந்த இடத்துல ஒரு புதையலை அவங்க அத்தா மூத்தாகும் பொழுது ஒரு புதையலை வச்சு யாரும் எடுத்துடக்கூடாது என்பதற்காக பாதுகாப்பாக அல்லாஹ்விடம் பொறுப்பை ஒப்படைத்து அந்த புதையலை வச்சிருக்கிறார். அந்த புதையலுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சுவர் அந்த கீழே விழுந்து அந்த புதையல் மூடப்பட்டதுன்னு சொன்னா கடைசியாக அந்த குழந்தைங்களுக்கு கிடைக்காம போயிடும் என்பதற்காக வேண்டி அந்த குழந்தையை இப்படி ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், அந்த சுவரை இந்த ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சரி செய்தார்கள் என்று அல்லாஹ் குர்ஆனிலே தெளிவாக அந்த பதிலை சொல்லுகிறார். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதில் அல்லாஹ் சொல்ற வார்த்தை என்னன்னு சொன்னா, வகான அபூஹுமா சாலிஹா, அந்த 2 அனாதை குழந்தைகளின் தந்தையும் சாலிஹான மனிதர். அதான் முக்கியமான ஒரு விஷயம். சாலிஹான மனிதர். சாலிஹான மனிதர் என்றால் ஹலாலை ஹலாலாகவும் ஹராமை ஹராமாகவும் புரிந்து தன் வாழ்நாளில் சம்பாதித்து ஹலாலான பொருளை தன் பிள்ளைகளுக்காக விற்று சென்றிருக்கிற அந்த மனிதர். ஹலாலான முறையில் சம்பாதித்த பொருளை ஒரு நபியை கொண்டும் ஒரு வலியை கொண்டும் அல்லாஹ் இங்கே பாதுகாக்கிறான். என்றும் ஒரு ஹலாலான முறையில் சம்பாதித்த பொருள் வீணாகாது, அது ஹராமான வழிக்கு கூட செலவழிக்க முடியாது. ஒரு ஹலாலாக சம்பாதிக்கப்பட்ட பொருள் என்றைக்கும் வீணாகாது என்பதை அல்லாஹ் அந்த வசனத்தின் மூலம் அல்லாஹ் தெளிவுபடுத்துகிறான். எப்பேற்பட்ட ஒரு பெரிய ஆபத்தா இருந்தாலும் ஹலாலான பொருள் அல்லாஹ் காப்பாற்றும், பாதுகாப்பான். கண்ணியமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, ஹஜ்ரத் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய பரம்பரையில் அவர்களுடைய அந்த மதுஹபின் பிரகாரம் வந்த ஹஜ்ரத் இப்னு அகீல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இப்னு அகீல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் மக்காவிலே வாழுகின்ற சந்தர்ப்பத்தில் அவர்கள் வீட்டில் பசியோடு, ரொம்ப வறுமையோடு, நீண்ட நாட்கள் பசியின் காரணத்தினால் வறுமையில் வாடி அவர்கள் மக்காவினுடைய வீதியில் வெளியில் வருகிற போது அங்கே ஒரு சிறிய பை இருப்பதை பார்த்தார். ஒரு பை கிடக்குது ரோட்டில். பையை எடுத்து திறந்து பார்த்தால் உள்ளே பல செல்வங்களும் மாணிக்கங்களும் பல வைரங்களும் இருக்கிறது.
பையை பார்த்தவர்கள் அதிர்ந்து போனார்கள். இதில் விலை மதிப்புக்கு ஒரு அதிகமான ஒரு மதிப்புள்ள பையாக இருக்கிறது, விலை மதிப்பு அதிகமான பையாக இருக்கிறது, இது யாருடைய பையாக இருக்கும் என்று சுற்றி உள்ளவர்களை எல்லாம் பார்க்கிறார்கள். ஆனால் பசி ஒரு பக்கம் வாட்டுகிறது, மனம் சொல்லுகிறது, உன் பசியின் காரணத்தினால் இந்த நகை இந்த வைரத்தை கொண்டு விற்று அதன் மூலமாக பொருள் ஈட்டிக்கொள் என்று மனம் சொல்லுகிறது. இருந்தாலும் அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறார். இது நம்முடைய பொருள் அல்ல, இது யாருடைய பொருள் என்று தெரியவில்லை, பயன்படுத்தக்கூடாது, இது ஹராம் என்று எண்ணி தன்னுடைய அந்த பையை கொண்டு சென்று வீட்டில் பத்திரமாக வைக்கிறார். வைத்துவிட்டு மீண்டும் வெளியில் வருகிற போது ஒரு முதியவர் அணைத்து கொண்டு கத்திக்கொண்டு வருகிறார். என்னுடைய பையை காணவில்லை, என்னுடைய பையை காணவில்லை, நான் துளைத்து விட்டேன், யாரேனும் கண்டுபிடித்தால் கொடுங்கள் என்று ஒரு முதியவர் கேட்டுக்கொண்டே வருகிற போது வேகமாக இப்னு அக்கீல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சென்று சொல்கிறார்கள், உங்களுடைய பையை நான் தான் எடுத்திருக்கேன், நீங்க அந்த பையுடைய அடையாளத்தை சொன்னீங்கன்னா நான் உங்களுக்கு தரேன். உடனே அந்த மனிதர் சொல்றாரு, அந்த பை இன்னென்ன அடையாளங்கள் என்று சரியான அடையாளத்தை சொன்னதற்கு பிறகு இப்னு அக்கீல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அந்த மனிதரை வீட்டுக்கு அழைத்து சென்று, முதியவரை வீட்டுக்கு அழைத்து சென்று அந்த பையை எடுத்து கையில் ஒப்படைக்கிறார். முதியவர் பையை திறந்து பார்த்தால் எல்லா பொருட்களும் அப்படியே இருக்கிறது, எந்த குறைவும் இல்லாமல் இருக்கின்றது. பார்த்த மனிதருக்கு சந்தோஷம். அதனால் அந்த வாலிபரை பார்த்து இப்னு அக்கீல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை பார்த்து சொன்னார்கள், இவ்வளவு நேர்மையாக நடந்து கொள்கிறீர்கள், இதே வேறொருவராக இருந்திருந்தால் கண்டிப்பாக இதனை தவறான வழியில் பயன்படுத்தி இருப்பார்கள். ஆனால் இவ்வளவு அல்லாஹ்விற்கு அஞ்சியவர்களாக இவ்வளவு நேர்மையாக நீங்கள் இருக்கிறீர்களே, நீங்கள் உங்களுக்கு நான் இதை அன்பளிப்பு செய்கிறேன் என்று சொல்லி ஒரு முத்து மாலையை கையில் கொடுக்கிறார். அந்த முத்து மாலையுடைய மதிப்பு பல லட்சங்களுக்கு செல்லும், பல மதிப்பு விலை உயர்ந்த முத்து மாலை. அந்த முத்து மாலையை கையில் கொடுத்த போது இப்னு அக்கீல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறார்கள், வேண்டாம் என்று தடுக்கிறார்கள். மனம் ஒன்று சொல்லுகிறது, அன்பளிப்பு பெறுவது சுன்னத்து தானே, பெற்றுக்கொள்ளலாமே என்று ஒரு மனம் சொல்லுகிறது. இன்னொரு மனம் சொல்லுகிறது, நாம் செய்தது என்ன வேலை, தெருவில் கிடந்த பையை எடுத்து வீட்டில் வைத்தோம், பொருள்காரர் வந்து கேட்டபோது மீண்டும் அவர் கையில் ஒப்படைத்தோம், இந்த வேலைக்கு இவ்வளவு மதிப்புள்ள ஒரு பொருள் நமக்கு தேவையில்லை என்று ஒரு மனம் சொல்லுகிறது. இன்னைக்கு நம்ம உழைக்காம எப்படி சம்பாதிக்கிறது நம்முடைய டெக்னிக்கலா யோசிப்போம், எப்படி வீட்டில் இருந்துக்கிட்டே பணம் சம்பாதிக்கிறது. இன்னைக்கு அதிகமாக வந்து நெட்டில் வேற வாட்ஸ்அப்பில் அதுலலாம் வரும், பார்த்தோம்னா நமக்கு தெரியும், வீட்டில் இருந்து கொண்டே சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய கற்பனை கோடுகளை விரிப்பார். அதுபோன்று வீட்டில் இருந்துக்கிட்டே எப்படி சம்பாதிக்கலாம், உழைக்காம எப்படி காசு வரும்லாம் நம்ம எதிர்பார்ப்போம். ஆனால் இப்னு அக்கீல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மிகப்பெரிய அறிஞர், அல்லாஹ்விற்கு அஞ்சியவர்கள் நினைக்கிறார்கள், நாம் செய்த வேலைக்கு இந்த ஊதியம் சரியான தகுந்ததல்ல, இது மிகப்பெரிய ஊதியமாக இருக்கிறது, அதனால் எனக்கு வேண்டாம் என்று தடுக்கிறார். வேணாம். இந்த பெரியவருக்கு ரொம்ப ஆச்சரியம், என்னடா இவ்வளவு பெரிய ஒரு நல்லவராக இருக்கிறார், நேர்மையாக இருக்கிறார்னு சொல்லி மீண்டும் சந்தோஷத்தோடு தன்னுடைய வீட்டிற்கு சென்று விடுகிறார். சிறு காலங்களுக்கு பிறகு காலங்கள் ஓடுகிறது. அந்த இப்னு அக்கீல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பிரயாணமாக ஒரு வெளியூருக்கு சென்றிருந்த போது, ஒரு வேற நாட்டிற்கு சென்றிருந்த போது, அவர்கள் கப்பலில் செல்கிற போது சென்று விட்டு வருகிற வழியில் கப்பலில் ஒரு சின்ன ஒரு குறைபாட்டின் காரணத்தினால் கப்பல் இயங்க மறுக்கிறது. அதனால் இந்த இப்னு அக்கீல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களும் அவர்களுடன் உடன் வந்தவர்களும் ஒரு தீவிற்கு ஒதுக்கப்படுகிறார்கள், கரை ஒதுங்குகிறார்கள். தீவிலே இறங்கப்பட்ட அவர்கள், இறங்கிய அவர்கள் அந்த தீவிலேயே சிறிது காலம் வாழுகிறார்கள். இவர்களின் செயல்களை பார்த்து, நடவடிக்கைகளை பார்த்து இப்னு அக்கீல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை அங்கிருக்கிற பள்ளிவாசலில் இமாமாக நியமிக்கிறார்கள். அந்த ஊர் மக்கள் அங்கிருக்கிற பள்ளிவாசலில் இமாமாக நியமிக்கிறார்கள். ஒரு வருட காலம் பணியாற்றுகிறார்கள் இப்னு அக்கீல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. பணியாற்றுகிற அவர்களினுடைய செயல்களும் அவர்களின் பேச்சையும் பார்த்து அந்த ஊர் மக்கள் சொல்லுகிறார்கள், இமாம் அவர்களே, நீங்கள் இந்த ஊரை விட்டு விட்டு வேறு எந்த ஊருக்கும் சென்று விட வேண்டாம். நீங்கள் செல்லுவதாக இருந்தால் திருமணம் என்ற காரணத்திற்காக மாத்திரம் செல்வதாக இருக்கும் என்று நினைக்கிறோம். அதனால் எங்களுடைய ஊரில் நாங்கள் ஒரு சாலிகான பெண்ணை உங்களுக்கு திருமணம் முடித்து வைக்கிறோம், நீங்கள் எங்கள் ஊரை விட்டு வேறு எந்த ஊருக்கும் செல்ல வேண்டாம் என்று சொல்லி இப்னு அக்கீல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்கு தன் ஊரில் இருக்கிற தீன்தாரியான ஒருவருடைய பெண்மணியை அந்த இப்னு அக்கீல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்கு திருமணம் முடித்து கொடுக்கிறார். கொடுத்ததற்கு பிறகு அந்த பெண்மணியுடைய கழுத்தில் பார்த்தால் அன்றைய தினத்தில் ஒரு முதியவர் தன் கையில் கொடுத்த முத்து மாலையை அந்த பெண்மணி அணிந்திருப்பதை கண்டார்.
பார்த்து இப்னு அக்கீல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கேட்கிறார்கள், இது யாருடைய மாலை என்கிறார்கள். அருகில் இருந்தவர்கள் எல்லாம் கேட்கிறார்கள், என்ன இமாம் அவர்களே, திருமணம் முடித்ததற்கு பிறகு பொன்னை பார்ப்பதற்கு பதிலாக கழுத்தில் இருக்கிற மணியை பார்க்கிறீர்கள், என்ன காரணம் என்று கேட்டபோது இமாம் அவர்கள் சொன்னார்கள், நான் ஒரு காலத்தில் மக்காவில் இருந்தபோது, நான் சில வருடங்களுக்கு முன்னால் மக்காவில் இருந்தபோது அங்கு நடந்த நிகழ்வுகளை எல்லாம் இமாம் அவர்கள் சொல்லுகிறார்கள். ஒரு முதியவர் வந்தார், நான் அவரிடத்தில் ஒப்படைத்த போது அவர் எனக்கு இந்த மாலையை அன்பளிப்பாக கொடுத்தார். ஒரு நல்ல மனிதர் என்று சொன்னபோது, நீங்கள் பார்த்த அந்த முதியவர் தான், அந்த முதியவரின் பெண் தான் அவர். நீங்கள் பார்த்த அந்த முதியவரின் பெண் தான் இவள். அந்த முதியவர் மக்காவில் இருந்து வந்ததற்கு பிறகு அடிக்கடி சொல்லிக் கொண்டே இருப்பார், நான் மக்காவில் ஒரு வாலிபரை பார்த்தேன், அவருடைய நேர்மை எனக்கு பிடித்திருந்தது, அவருடைய தக்குவா எனக்கு பிடித்திருந்தது, அதுபோன்ற ஒரு வாலிபனை என்னுடைய பெண்ணுக்கு நான் மனமுடிக்க வேண்டுமே என்று அதிகமாக துவா செய்து கொண்டிருந்தார். அல்லாஹ் அதை ஏற்படுத்தி கொடுத்தான் என்று அங்கிருந்த பெரியவர்கள் எல்லாம் சொன்னார்கள். கண்ணியமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, எங்கே நமக்கு இஹ்லாஸ் இருக்கிறதோ, ஹலாலான முறையில் நாம் சம்பாதிக்க வேண்டும் என்று நினைக்கிறோமோ, அல்லாஹ் அதற்குரிய வழிகளை திறந்து விட்டுக் கொண்டே இருப்பார். நமக்கு சம்பாத்திய மாத்திரம் போதும், அது ஹலாலா ஹராமா என்று சிந்திக்காத போது அல்லாஹ் ஹராமுடைய வழிகளையும் திறந்து விடுவான். கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். கண்ணியமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அத்தாஜிரு சதீகுல் அமீனு, உண்மையான நம்பிக்கையான ஒரு வியாபாரி நாளை மறுமையில் யுஹ்ஷரூன யௌமல் கியாமத்தி, கியாமத் நாளில் அவர் எழுப்பப்படுவார். மஅ சித்தீகீன வஷ்ஷுஹதாஇ வஸ்ஸாலிஹீன், நபிமார்களோடும் உண்மையாளர்களோடும் சுகதாக்களோடும் அவர் எழுப்பப்படுவார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார். கண்ணியமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, உண்மையாக நம்பிக்கையோடு இருக்கக்கூடிய வியாபாரிகளுக்கு கொடுக்கின்ற பரிசை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொல்லி காட்டுகிறார். வியாபாரத்தை என்றுக்கும் இஸ்லாமிய மார்க்கம் தடை செய்வதில்லை. ஆனால் வியாபாரத்தில் சம்பாதிக்கின்ற ஒரு அளவையும் இஸ்லாமிய மார்க்கம் நிர்ணயிக்கவும் இல்லை. இவ்வளவுதான் சம்பாதிக்கணுங்கிறது இஸ்லாமிய மார்க்கத்தில் கிடையாது. ஆனால் சம்பாதிக்கின்ற முறையை இஸ்லாம் வகுத்து தருகிறது. ஹலாலான முறையில் மாத்திரம் உங்களுடைய பொருளை ஈட்ட வேண்டும் என்றும் இஸ்லாம் கூறுகிறது. அப்துல்லாஹ் இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மிகப்பெரிய ஒரு இறைநேசர், அறிஞரும் கூட. இந்த அப்துல்லாஹ் இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களிடத்திலே சென்று கேட்கிறார்கள் மக்கள் எல்லாம், அப்துல்லாஹ் இப்னு முபாரக் அவர்களே, நீங்கள் எப்படி இவ்வளவு பெரிய அறிஞராக வந்தீர்கள்? உங்களுடைய அறிவினுடைய வளர்ச்சிக்கு என்ன காரணம் என்று அப்துல்லாஹ் இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இடத்திலே கேட்டபோது, இந்த அப்துல்லாஹ் இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னார்கள், என்னுடைய தந்தை எனக்கு கொடுத்த ஹலாலான உணவு தான் இதற்கு காரணம். நான் சாப்பிட்ட உணவு முழுக்க என் தந்தை எனக்கு கொடுத்த ஹலாலான உணவுகள் தான் என்னை இவ்வளவு பெரிய அறிஞனாக ஆக்கியிருக்கிறது என்று ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறினார்கள். கூறிவிட்டவர்கள் சொன்னார்கள், என் தந்தை முபாரக் ஒரு தோட்டத்தில் வேலைக்காரராக சுத்தம் செய்கிற பொறுப்பில் ஈடுபட்டிருந்தார். ஒரு தோட்டத்தை பராமரிக்கிற பொறுப்பை என் தந்தை பார்த்து கொண்டு வந்திருந்தார். அவருடைய தோட்டத்தினுடைய எஜமானன் ஒரு நாள் தோட்டத்திற்கு வந்து என் தந்தையை அழைத்து, முபாரக் இங்கே வா, எனக்கு சில பழங்களை பறித்து வா, நான் உண்ண வேண்டும் என்று கூறினார். என்னுடைய தந்தையும் சென்று பழங்களை பறித்து வந்து கொடுத்தார்கள். பழத்தை வாங்கி சாப்பிட்ட அந்த முதலாளி சாப்பிட்டு விட்டு சொன்னார், முபாரக், நீ சாப்பிட்டு பார்த்துட்டு வந்து கொடுக்கலையா? பழமெல்லாம் புளிக்கிறதே என்றார். நீ சாப்பிட்டு பார்த்துட்டு வந்து கொடுத்துருந்தீங்கன்னா புளிச்சிருச்சுன்னா கொடுக்க மாட்டேல்ல. ஒரு முதலாளி கேட்குறேன் பழம் வேணும்னு சொல்லி, நீ மாட்டுக்கு எல்லா பழத்தையும் வந்து பிச்சுட்டு வந்து கொடுத்துட்ட, புளிக்குது, நீ கொஞ்சம் சாப்பிட்டு பார்த்துட்டேன்னு சொன்னால் புளிக்குதா இனிக்குதான்னு பார்த்துட்டு கொடுத்துக்கலாமே என்று முதலாளி கேட்கிறார். முபாரக்கே, நீ பழத்தை சாப்பிட்டு பார்த்து வந்து கொடுத்தாயா? எல்லா பழமும் புளிக்கிறது என்று கேட்டபோது முபாரக் அவர்கள் சொல்லுகிறார்கள், அப்துல்லாஹ் இப்னு முபாரக்குடைய தந்தை முபாரக் அவர்கள் சொல்லுகிறார்கள், இல்லை, நான் சாப்பிடவில்லை. நான் இதுவரை நம்முடைய தோட்டத்திலிருந்து ஒரு பழத்தையும் சுவைத்தது கிடையாது. நான் இதுவரையும் நம்முடைய தோட்டத்திலிருந்து ஒரு பழத்தையும் சுவைத்தது கிடையாது. இந்த தோட்டத்தை பராமரிப்பதற்கும் பாதுகாப்பதற்கும் சுத்தம் செய்வதற்கு மாத்திரம்தான் நீங்கள் எனக்கு கூலி கொடுக்கிறீர்கள். மற்றபடி இந்த பழங்களை சுவைப்பதற்கும் அதை எடுத்து செல்வதற்கும் எனக்கு எந்த அதிகாரமும் உரிமையும் கிடையாது என்று அந்த முதலாளியிடத்தில் சொன்னபோது, இவ்வளவு நேர்மையான ஒரு கூலியால் நம்ம வீட்டில் இருக்கிறார் என்று நினைத்து பெருமைப்பட்ட அந்த முதலாளி தன் வீட்டில் சென்று தன் மனைவியிடத்தில் நடந்த நிகழ்வுகளை கூறுகிறார்.
கூறியதற்கு பிறகு மனைவி அவர்கள் மொத்தமான எல்லா விஷயத்தையும் கேட்டுவிட்டு சொன்னார்கள், அது போன்ற நேர்மையான இரையச்சம் உடைய மனிதரை நம்முடைய பெண்ணுக்கு திருமணம் முடித்து வைக்கலாமே என்று வார்த்தை கூறுகிறார். உடனே வீட்டிலிருந்து மனைவியும் கணவனும் சேர்ந்து ஒரு சிறு கூட்டத்தோடு வருகிறார்கள். வந்து அப்துல்லா இப்னு முபாரக் அவர்களிடத்தில் வந்து கேட்கிறார்கள், நீங்கள் என்னுடைய பெண்ணை திருமணம் முடித்துக் கொள்கிறீர்களா? திருமணம் பேசுவதற்காக நாங்கள் வந்தோம் என்று கேட்கிறார்கள். அப்பொழுது முபாரக் அவர் சொல்லுகிறார்கள், யூதர்கள் எல்லாம் காசு பணத்திற்காக வேண்டி திருமணம் செய்வார்கள். யூதர்கள் எல்லாம் காசு பணத்திற்காக வேண்டி திருமணம் செய்வார்கள். கிறிஸ்தவர்கள் எல்லாம் அழகை பார்த்து திருமணம் செய்வார்கள். அரபுகள் எல்லாம் குலப்பெருமையை பார்த்து திருமணம் செய்வார்கள். யாரை திருமணம் செய்தாலும் அழகு முக்கியம் அல்ல, குலம் முக்கியம். குறைஷினா குறைஷி, இப்படி குலத்தை பார்த்து திருமணம் செய்வார்கள். இன்னும் சொல்ல போனா தான் மௌத்தானா கூட தன்னை கொண்டவன் நம்முடைய குலமா இருக்குன்னு விரும்புவாங்க. அபூஜகலை பத்ருடைய போர்க்களத்தில் வெட்டி போட்டு குத்துயிரும் குலையுயிருமாய் கிடந்த போது அபூஜகளுடைய விவரத்தை விசாரித்து வருவதற்காக வேண்டிய இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அவர்களை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பி வைப்பார்கள். போய் அபூஜகளை பற்றி விசாரித்து வாருங்கள், அபூஜகளை பார்த்து வாருங்கள், அவனுடைய நிலைமை என்ன என்று பார்த்து வாருங்கள் என்று அனுப்பிய போது ஹஜ்ரத் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அபூஜகளுக்கு அருகில் சென்று பார்ப்பார்கள். ரத்தமெல்லாம் வெளியிலே சென்று குத்துயிரும் கொலையுயிருமாய் இருந்த அபூஜகளை பார்த்து பக்கத்தில் சென்றவுடன் அபூஜகல் சிரித்து கொண்டு சொல்லுவான், என்னுடைய குலத்தை சார்ந்த ஒரு மனிதனால் தான் நான் கொல்லப்பட்டேன் என்று சொல்லுவான். தன்னை கொன்றவன் கூட தன் குலமாக இருக்க வேண்டும் என்று அரபுகள் விரும்புவார்கள். அரபுகள் குலத்தை பார்த்து திருமணம் முடிப்பார்கள். யூதர்கள் பணத்தை பார்த்து திருமணம் முடிப்பார்கள். கிறிஸ்தவர்கள் அழகை பார்த்து திருமணம் முடிப்பார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு நல்ல முஸ்லிம் இறையச்சத்தை பார்த்து திருமணம் முடிப்பான் என்றார்கள். நீங்கள் என்னிடத்தில் எதை பார்த்து திருமணம் முடிக்க வந்திருக்கிறீர்கள் என்று தன் முதலாளியை பார்த்து கேட்டபோது முதலாளி அவர்கள் சொன்னார்கள், உன்னிடத்தில் இருக்கிற நேர்மையையும் இறையச்சத்தையும் பார்த்து உன்னிடத்தில் திருமணம் முடிக்க வருகிறோம் என்று சொன்னபோது அப்படியானால் முடிக்கலாம் என்று திருமணம் முடித்தார்கள். அதற்கு பிறகு பிறந்தவர் தான் இந்த அப்துல்லாஹ் இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. தன் தந்தையினுடைய வருமானம் ஹலாலான முறையில் இருந்த காரணத்தினால் மிகப்பெரிய அறிஞனாக உருவாகினார்கள் ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு முபாரக். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நிரப்பக்கூடிய பாத்திரங்கள், மனிதன் நிரப்பக்கூடிய பாத்திரங்களில் மிக கெட்ட பாத்திரம் வயிறு என்றார்கள். மனிதன் நிரப்பக்கூடிய பாத்திரங்களில் மிக கெட்ட பாத்திரம் வயிறு என்றார்கள். அந்த வயிற்றில் எது உள் செல்கிறதோ அதுதான் வெளிப்படும். எது உள் செல்கிறதோ அதுதான் வெளிப்படும். உங்களுடைய பிள்ளைகளின் வயிற்றுக்குள் ஹலாலான பொருள்கள் உள்ளே சென்றால் அவருடைய செயல்களும் காரியங்களும் ஹலாலானதாக இருக்கும். உங்களுடைய பிள்ளைகளின் உடலுக்குள் ஹராம் உள்ளே சென்றால் அவருடைய செயல்களும் ஹராமானதாக இருக்கும். அதனால் ஒரு தந்தையினுடைய பொறுப்பு தன் பிள்ளைகளுக்கு உணவளிக்கிற போது ஹலாலான உணவை முறைகளை தேர்ந்தெடுக்க வேண்டும், அதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அபூ துஜானா ரலியல்லாஹு தஆலா ஒரே ஒரு சம்பவத்தை மாத்திரம் சொல்லி என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். அபூ துஜானா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபஜ்ர் தொழுகைக்கு பிறகு மக்களிடத்திலே திரும்பி சென்று ஒரு சில விஷயங்களை எல்லாம் பேசுவார்கள். இஸ்ராக்குடைய நேரம் வரை மார்க்க விஷயங்களை போதிப்பார்கள். அதை முடித்ததற்கு பிறகு இஸ்ராக்குடைய நேரம் வந்ததற்கு பிறகு இஸ்ராக் தொழுவார்கள். ஆனால் இந்த அபூ துஜானா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மாத்திரம் ஃபஜ்ருடைய தொழுகை முடிந்ததற்கு பிறகு உடனே எழுந்து சென்று விடுவார்கள். இதை கவனித்த நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூ துஜானா ரலியல்லாஹு தஆலா இடத்திலே விசாரிப்பார்கள், அபூ துஜானா, ஏன் இது போன்று செய்கிறீர்கள்? ஃபஜ்ர் தொழுகைக்கு பிறகு இஸ்ராக்குடைய நேரம் வரைக்கும் இருக்கலாமே, மார்க்கத்துடைய விஷயங்களை தெரிந்து கொண்டு இஸ்ராக்குடைய தொழுகையை நிறைவேற்றி விட்டு செல்லலாமே என்று சொன்னபோது அபூ துஜானா ரலியல்லாஹு தஆலா சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், நான் இருப்பதற்கு எனக்கு உண்மையில் ஆசையாகத்தான் இருக்கிறேன். ஃபஜ்ருடைய தொழுகைக்கு பிறகு சிறிது நேரம் இருந்து உங்களுடைய பேச்சுகளையும் கேட்டு இஸ்ராக்குடைய தொழுகையை தொழுது அல்லாஹ்விடத்தில் நெருக்கத்தை பெறுவதற்கு எனக்கு ஆசையாகத்தான் இருக்கிறது. இருந்தாலும் என் வீட்டிற்கு பக்கத்தில் ஒரு மனிதர் இருக்கிறார். அந்த காலத்தில் அவர் முனாஃபிக். என் வீட்டிற்கு பக்கத்தில் ஒரு மனிதர் இருக்கிறார். அவருடைய கொல்லைப்புறத்தில் ஒரு மரம் இருக்கிறது. அந்த மரத்தினுடைய கிளைகள் எல்லாம் என் வீட்டினுடைய கொல்லை பக்கம் நீட்டிக் கொண்டிருக்கிறது. மரத்திலிருந்து விழுகின்ற பழங்களை, பேரிச்ச மரங்களை நான் விடுவதற்குள் சென்றால், நான் கொஞ்சம் தாமதமாக சென்றால் என்னுடைய பிள்ளைகள் என்னுடைய கொல்லைப்புறத்தில் சென்று அங்கே கீழே விழுந்து கிடக்கின்ற பழங்களை எடுத்து வாயில் வைத்து விடுகிறது. யார சொல்லலாம், பக்கத்தில் இருப்பவன் அனுமதி இல்லாமல்
பக்கத்தில் இருக்கிற முனாஃபிக்கினுடைய அந்த மனிதனுடைய அனுமதி இல்லாமல் என்னுடைய பிள்ளைகள் அந்த பழங்களை எடுத்து சாப்பிடுவது ஹராம் அல்லவா? அந்த ஹராமை நான் விரைவாக சென்று என் வீட்டு கொள்ளையில் கொட்டி கிடக்கின்ற அந்த பழங்களை எல்லாம் எடுத்து அவன் வீட்டு வாசலில் கொண்டு கொட்டிவிட்டு வருவேன் யார் ரசூலல்லாஹ். என்னுடைய பிள்ளைகளை ஹராமை விட்டும் பாதுகாப்பதற்காகத்தான் நான் இப்படி விரைவாக எழுந்து செல்கிறேன் யார் ரசூலல்லாஹ், வேறு எந்த நோக்கமும் கிடையாது என்று சொன்னபோது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய இந்த எண்ணத்தை பார்த்துவிட்டு அந்த முனாஃபிக்கான அந்த மனிதனிடத்திலே சென்று, வெளியில் முஸ்லிமை போன்று காட்டிக்கொள்ளக்கூடிய இந்த மனிதனிடத்திலே சென்று மரத்தை விலைக்கு கேட்கிறார். அபூ துஜானாவிற்கு சொந்தமாக்கி விடுவோம், அவர் சொந்தமாக்கி விட்டால் நம்முடைய பேச்சிற்கும் அவர் இருப்பார், இஸ்ராக்குடைய தொழுகையும் தொழுவார், இவருடைய எண்ணங்கள் நிறைவேறும் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கருத்தில் கொண்டு அந்த பக்கத்தில் இருக்கிற மனிதனுடைய வீட்டிற்கு சென்று ஒரு மனிதரை அனுப்பி அந்த மரத்தை விலைக்கு கேட்கிறார்கள். அவன் விலைக்கு கொடுக்க மறுக்கிறார். கடைசியாக நீண்ட நேரம் பேசி கடைசியாக 10 மரங்களுக்கு 10 மரங்கள் கொண்ட ஒரு இடத்திற்கு சொந்தமாக இந்த மரத்தை பகரமாக, ஒரு 10 மரங்கள் கொண்ட ஒரு இடத்திற்கு பகரமாக இந்த மரத்தை. அவனுக்கு ஒரு சந்தோஷம், வருகின்ற 10 மரத்திலிருந்து வருகின்ற பழமும் நமக்குத்தான். இந்த தோட்டத்தில் நம்முடைய கொல்லைப்புறத்தில் இருக்கிற மரம் நம்ம கொள்ள தான் இருக்க போகுது. அந்த பழத்தை எப்படிதான் நம்ம நைட்டா நம்மளே எடுத்து வச்சிடலாம், பழமே வராது, நம்மளே பார்த்துக்குவோம், எல்லா தோட்டத்தில் இருக்க பழத்தையும் நம்மளே பார்த்துக்குவோம்னு சொல்லி சரி என்று ஒத்துக்கொண்டு அந்த 10 மரங்களையும் வாங்கி கொண்டு வீட்டில் இரவு தூங்குகிறார்கள். மறுநாள் காலையில் அந்த முனாஃபிக்குடைய வீட்டில் இருந்த மரம் அப்படியே நகர்ந்து வந்த அபூ துஜானாவிலே கொல்லைப்புறத்தில் அமர்ந்து கொண்ட வரலாறுகளை நாம் பார்க்கிறோம். ஒரு ஹலால், நம்முடைய பிள்ளைகள் ஹராமை உன்றுவிடக் கூடாது என்பதற்காக வேண்டி, நம்முடைய பிள்ளைகள் ஹராமை உன்றுவிடக் கூடாது என்பதற்காக வேண்டி சஹாபாக்கள் முயற்சி செய்தார்கள். நம்முடைய வியாபாரமும் அப்படித்தான் இருக்க வேண்டும், நம்முடைய கொடுக்கல் வாங்கலும் அப்படித்தான் இருக்க வேண்டும். நாம் ஹலாலான முறையில் சம்பாதிக்கிற போது நம்முடைய பிள்ளைகளுடைய உடலுக்குள் செல்கின்ற அத்துணை ஹலால்களும் நாளை வெளிப்படுகிற போது ஹலாலான செயல்களாக இருக்குமே தவிர, நாம் ஹராமை பிள்ளைகளுடைய உடம்பிற்குள் செலுத்தினால், ஹராமான முறையில் பொருளை ஈட்டினால் அந்த பொருள்கள் மூலமாக நம்முடைய பிள்ளைகளுடைய செயல்களும் ஹராமாகத்தான் இருக்கும். கண்ணியத்திற்கு உரிய அல்லாஹ் நல்லடியார்களே, நம்முடைய வியாபாரங்களில் ஹராமான சம்பாத்தியம் அப்படின்னு சொன்னா வெறும் வட்டி வாங்குறது மட்டும் கிடையாது. வட்டி வாங்குறது மட்டும் இன்னைக்கு நம்ம ஹராமான சம்பாத்தியம் அப்படின்னு சொன்னா உடனே நம்ம நினைக்கிறது வட்டி வாங்குறது மட்டும்தான் ஹராமுன்னு கிடையாது. எந்தெந்த வியாபாரத்தில் கலப்படம் செய்யப்படுமோ, எந்தெந்த வியாபாரத்தில் பொய் பேசப்படுமோ, எந்தெந்த வியாபாரங்களில் ஏமாற்றுதல் நடைபெறுமோ, அந்தந்த வியாபாரங்கள் ஹலாலான பொருளாக இருந்தாலும் அது ஹராமாக மாறிவிடும். ஒரு பொருளை பொய் சொல்லி விட்டோம் என்றால் அல்லது மிகைப்புப்படுத்தி அந்த பொருளினுடைய தன்மைகளை விட அதிகமாக மிகைப்புப்படுத்தி பொய் சொல்லி விட்டோம் என்றால் அதுவும் ஹராமாக மாறிவிடும். கண்ணியமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைத்தெருவில் நுழைந்தவர்கள் சொன்னார்கள், என் அன்பு தோழர்களே, நீங்கள் தர்மத்தின் மூலமாக உங்களுடைய வியாபாரத்தை சுத்தமாக்கிக் கொள்ளுங்கள், நீங்கள் தர்மத்தின் மூலமாக உங்களுடைய வியாபாரத்தை சுத்தமாக்கிக் கொள்ளுங்கள். உங்களுடைய வியாபாரத்தில் உங்களுக்கே தெரியாமல் சில நேரத்தில் என்ன வந்துன்னா ஹராம் வந்து, உங்களுக்கே தெரியாத முறையில் நீங்கள் சில நேரங்களில் உங்களை அறியாமல் பொய் சொல்லியிருப்பீர்கள், உங்களை அறியாமல் ஒரு பொருளை மிகைப்புப்படுத்தி இருப்பீர்கள், உங்களை அறியாமல் ஏதேனும் கலப்படம் செய்திருப்பீர்கள், உங்களை தெரியாமல் செய்திருக்கலாம். அதனால் அதற்காக நீங்கள் சதக்கா செய்து கொள்ளுங்கள். தினம் தினம் சதக்கா செய்ய வேண்டும். வியாபாரிகள், கடைத்தெருவில் கடை வைத்திருப்பவர்கள் தினம் தினம் சதக்கா செய்ய வேண்டும். கண்ணியமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, ஹலாலான முறையில் பொருள் ஈட்டுவதற்கு நாம் முழுமையாக முயற்சி செய்ய வேண்டும். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தன் மாணவர்களிடத்திலே பேசிக் கொண்டிருந்த போது சொன்னார்கள், ஒரு மனிதர், கவனமாக கேட்கணும், ஒரு மனிதர் 10 திர்ஹத்திற்கு ஒரு ஆடையை வாங்கினார். 10 திர்ஹத்திற்கு ஒரு ஆடையை வாங்கினார். அதில் ஒரே ஒரு திர்ஹம் மட்டும் ஹராம் என்றால் அந்த ஆடை முழுவதும் ஹராம் என்று சொல்லிவிட்டு தன் கை விரலை இப்படி உயர்த்தி காதில் வைத்து சொன்னார்கள், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வார்த்தையை சொல்லி நான் கேட்கவில்லை என்றால் என் காதுகள் செவிடாகட்டும் என்றார். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் இதை சொன்னாங்க. 10 திர்ஹத்திற்கு ஒரு மனிதன் ஒரு ஆடையை வாங்கி அதில் ஒரு திர்ஹம் மட்டும் ஹராமாக இருந்தால் அந்த ஆடை முழுவதும் ஹராம் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதை நான் கேட்டுதான் இப்போ உங்கள்கிட்ட சொல்றேன். அப்படி நாயகம் சொல்லி நான் கேட்காம நான் பொய் சொன்னேன்னு இருந்தா இந்த காது செவிடாகட்டும் என்று ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தன் மாணவர்களுக்கு பாடம் நடத்திய நிகழ்வுகளையும் பார்க்கிறோம். இல்லாமல் அல்லாஹ் நம்முடைய வியாபாரங்களை ஹலாலான முறையில் ஆக்கி நம்முடைய பிள்ளைகளுக்கும் ஹலாலான பொருள்களை உட்செல்வதற்கு அல்லாஹ் கிருபை செய்வானாக. வருங்காலங்களில் நம்முடைய